அடுத்ததான் நம்ம போக போகிற ஸ்பாட் ஆனையாடிக்குத்து வாட்டர் ஃபால்ஸ். ஃபால்ஸ் மேலே இருந்து 2 யானை போட்ட சண்டையில் ஒரு யானை கீழே விழுந்து இறந்துருந்துச்சு. அதனால இந்த இடத்த ஆனையாடிக்குத்து வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனையாடிக்குத்து வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். இப்போ தான் கொட்டப்பாறை ஹில் டாப்லேருந்து கிளம்பணும். கிட்டத்தட்ட கொட்டப்பாறை ஹில் டாப்லேருந்து ஆனையாடிக்குத்து வாட்டர் ஃபால்ஸுக்கு நமக்கு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ டைரெக்ட் டு ஆனையாடிக்குத்து வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். அதுவும் விசிட் பண்ணுறதுக்கு ஆப்டான டைம் தான். ஒரு ஸ்லைட்டான ரெயின் இருக்க டைமில் தான் அதை விசிட் பண்ணோம். ஸோ அதனால தான் நம்ம கொட்டப்பாறை ஹில் டாப் முடிச்சுட்டு டைரெக்ட் வந்து ஆனையாடிக்குத்து வாட்டர் ஃபால்ஸ் போய்கிட்டே இருக்கோம். நமக்கு இனியும் ஒரு ½ அன் ஹவர் ஆகும் போகிறதுக்கு. நான் அங்கே போயிட்டு என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அளவில் நடக்க வச்சுட்டாங்க. நம்ம இப்போ கொட்டப்பாறை ஹில் டாப்லேருந்து இறங்கின உடனே ஒரு 10 கிலோமீட்டர் தான் காமிச்சிருந்து இல்லையா, அதில் நம்ம 8 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியாச்சு. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு பைக்கினால் கூட போக முடியாத அளவுக்கு ஒரு ரோட் கண்டிஷன்ஸ் இருக்குது. பாருங்கள் இங்கே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒன்றுமே இருக்க முடியாது. பட் இங்கே லோக்கல்ஸ்கிட்ட கேட்டப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேறு ஏதோ ஒரு வழி இருக்குது அப்படின்னாங்க. பட் அதுலேயும் பைக்கில் நம்ம ரீச் ஆக முடியாது. இந்த இதில் நம்ம நடந்து போகிறதே கஷ்டம் இல்லையா. பட் அந்த வேயில் பார்த்தீங்கன்னா வேறவே இருக்குது. பட் அதில் நீங்கள் பைக் பவர் பண்ணிட்டு ஒரு 500 மீட்டர்ஸ் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நாங்கள் இங்கே வந்தனால இதை ப்ரிஃபர் பண்ணுறோம். நீங்கள் ஏதாச்சும் வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது மேலே வந்துடாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தில் இந்த ஒர்க் எதுவும் முடியாது. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் பாசிபிளே கிடையாது. கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தால் சுத்தமாக பாசிபிள் கிடையாது. மேபி நீங்கள் பசங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் இதில் நடந்து போகிறது பெஸ்ட்டு தான். நான் கூட ஃபஸ்ட்டு பயந்தேன், என்னடா இவ்வளோ தூரம் நம்மளை நடக்க வைக்க போகிறாங்களே அப்படின்னு. பட் இட்ஸ் ஒர்த். பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனலாக அந்த ஆனையாடிக்குத்து வாட்டர் ஃபால்ஸோட டாப் வியூக்கு வந்துட்டோம். இந்த வியூ எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங். இப்போ லைட்டாக மழையும் வந்துட்டுருக்கு, எனக்கு பின்னாடி வெயிலும் அடிச்சிட்ருக்கு. ஸோ ஒரு சூப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வியூ. நம்ம இங்கே வந்துட்டு குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்தான டைம். ரொம்ப ஹெவி ரெயின் வரப்போலாம் நம்மளை கீழே இறங்குறக்கே விட மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல கல்லெல்லாம் கூட அடிச்சுட்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது ஸ்லைட்டாக ரெயின் இருக்கப்போவும் இந்த வாட்டரோட ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளை கீழே விடுவாங்க. ஸோ நீங்கள் வரதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. இப்போ போனால் நம்மளால் வாட்டர் ஃபால்ஸில் இறங்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பி வர்றது பெட்டராக இருக்கும். இப்போ நான் மேலேருந்து வியூவை பார்த்துட்டேன். இப்போ கீழே போய் குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். நம்ம இப்போது ஆனையாடிக்குத்து வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. இங்கே வரப்போது இருந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா பார்க்கிங் ஃப்ரீ தான். பட் என்னென்னா இந்த ரோடு ஒர்க் நடக்கிறனால நம்மளால் வண்டி அது வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. அண்டு செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்குது.
ஸோ உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஸ்நாக்ஸு அண்டு டவல் இந்த மாதிரி இது வாங்கிக்கலாம். ட்ரெஸ் சேஞ்சிங்க்கும் அங்கே நீங்கள் பே பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சில ஸ்பாட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ட்ரி ஃபீ எதுவுமே கிடையாது. ஸோ அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ உங்களோட சேஃப்டியை நீங்கள் தான் என்ஷூர் பண்ணிக்கணும். ஒரு ஹெவி ரெயின் டைம்லாம் வந்தால் வாட்டரோட ஃபால் அதிகமாக இருக்கும். ஸோ மேபி வந்துட்டு இறங்குறது டேஞ்சரஸாக இருக்கலாம். ஒரு ஸ்லைட்டாக ஒரு ரெயின் இருக்கப்போ உங்களுக்கு அது ஃபீல் இருக்கும்ல, அந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம இறங்குறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்க. ஆழம் பெருசாக இல்லை, உள்ளெல்லாம் ஆழம்லாம் பெருசாக இல்லை. இருந்தாலும் நம்மளோட சேஃப்டியை நம்ம தான் என்ஷூர் பண்ணிக்கணும். ஆல்சோ உங்களோட ஆர்னமெண்ட்ஸ் ஏதாவது போட்டிருந்தீங்க, கோல்டு செயின் அந்த மாதிரி ஏதாவது ப்ரேஸ்லெட்லாம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் நீங்கள் அதை வந்துட்டு ஒரு சேஃப்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணிக்குள்ளே போகிறது பெட்ரு. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களே ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நான் கொட்டப்பாறை ஹில் டாப்பில் வந்து இங்கே வர வரைக்குமான ரோடுமே வந்துட்டு அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ நிறைய இடத்துல கட்டர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போவும் நம்ம இதில் க்ராஸ் பண்ணி போகிறது கொஞ்சம் டாஸ்க்கு தான். மேபி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாலும் இதை அவாய்ட் பண்ணுறதுமே எனக்கு தெரிஞ்சு பெட்டர் தான். இன்னொரு ஆல்டர்னேட் வே இருக்குது. அந்த ஆல்டர்னேட் வேல நீங்கள் வரது மோஸ்ட்லி அட்வைசபிள். ஸோ நீங்கள் அந்த ஆல்டர்னேட் வேவை சூஸ் பண்ணிக்குவாங்க. வேறு யாராவது இந்த இடத்துக்கு போயிருந்தீங்க, இந்த ஸ்பாட்டை நீங்கள் ஏதாவது விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நான் சொல்ல மிஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நான் கண்டிப்பாக பின் பண்ணி வைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது போனீங்கன்னா கூட அதை மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஸோ சேஃபாக போங்க, சேஃபாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வர்றது அட்வைசபிள்.